கோவை பொன்னூத்து அருகேயுள்ள வனப்பகுதியில் காயத்துடன் சுற்றித் திரியும் குட்டி யானையை கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜான்சி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மாங்கரை வனப்பகுதியில் பொன்னூத்து என்ற இடத்தில் காட்டு பண்டிகளுக்காக வைக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டு வெடித்து 6 வயதான யானைக்கு முகத்தில் காயத்துடன் வனப்பகுதியில் சுற்றித் திரிவதாக அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கொடுத்த தகவலை அடுத்து வனத்துறையினர் தற்போது அந்த யானையை தேடும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த மாங்கரை சுற்றியுள்ள வனப்பகுதியிலான தடாகம், பொன்னூத்து, மாங்கரை மற்றும் பெரியநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் வனத்துறையினர் 2-3 குழுக்களாக பிரிந்து தற்போது அந்த யானையை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வனத்துறையினர் கொடுத்த தகவலை பொறுத்து இந்த 6 யானைகளுடன் சுற்றித் திரிந்த ஒரு யானைக்கு மட்டும் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த காயம் என்பது அந்த நாட்டு வெடிகுண்டு தாக்கியதால் ஏற்பட்டதா இல்ல வேதியேனும் நோய்வாய்ப்பட்டு அந்த முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து முயற்சியிலும், அதாவது அதை கண்டறிந்து அதனை கண்டறிக்க வந்த முயற்சியிலும் வனத்துறை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுவரை அந்த யானை எங்கு இருப்பது என்று கண்டறியவில்லை. தொடர்ந்து தங்களுடைய தீவிர முயற்சியை வனத்துறை நிர்வாகம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக இந்த பகுதியில் தினமும் யானைகள் வருவது வழக்கமாகிவிட்டது. தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த நாட்டு வெடிகுண்டில் வெடித்ததில் யானைக்கு இந்த அடிப்பட்டதா என்று தெரியாமல் இந்த பகுதி மக்கள் ஒரு சோகத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மட்டும் 1 மாத காலத்தில் 8 யானைகள் உயிரிழந்துள்ளது. அதே போன்று தமிழகம் முழுவதை பார்த்தோம்னா மொத்தம் 18 யானைகள் இந்த 1 மாத காலத்தில் உயிரிழந்துள்ளது. இந்த யானைக்கு அது போன்ற அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருக்க வனத்துறையினர் தங்களுடைய தீவிர முயற்சியை அந்த தேடும் பணியில காட்டிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மாங்கரை. Thank you.